கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். லூக்கா 6:37. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். பிரியமானவர்களே, ஒருவர் தவறிழைக்கும் போது அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். அதை மனதிலே வைத்து நாம் பகைமை பாராட்டக்கூடாது. சில நேரங்களில் நாம் தவறிழைத்து மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் அந்த செயல் நம் பார்வையில் நியாயமாக தோன்றலாம், மற்றவர்கள் பார்வையில் தவறாக இருக்கலாம். நம்மீது தவறு இருந்தாலும் மன்னிப்பு கேட்க மறுக்கிறோம். மற்றவர்களுக்கு தீர்ப்பளிக்க முந்திக் கொள்கிறோம். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன் என்று வேதம் கூறுகிறது. மன்னிப்பு என்ற வார்த்தை மிகவும் எளிமையாக இருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தை நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் விடுதலையையும் கொண்டு வரும். நாம் மற்றவருடைய தவறுகளை மன்னித்தால்தான் இறைவனும் நம் தவறுகளை மன்னிப்பார். தவறிழைத்தவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் யாரையாவது மன்னிக்க முடியாத நிலையில் இருந்தால் இன்றைக்கு இறைவனிடத்தில் கேளுங்கள். அவர் உங்களுக்கு மன்னிக்கும் இருதயத்தை தருவார். மற்றவர்களுடன் நல்ல உறவை ஏற்படுத்தி மகிழ்ச்சியாக வாழுங்கள். இறைவன் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நிறைவாக பொழிவார். அன்பு இறைவா, நாங்கள் எங்களை வெறுப்போரையும் நேசிக்கும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். தவறிழைத்தவர்களை நாங்கள் மன்னிக்கவும் மற்றவர்களை தீர்ப்பிடாதிருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமென்.